கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமில்லே உங்களுக்கு? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்களாம். திருமாவளவன் எதிரியாகிவிட்டானாம். ரீசெண்டா ஒரு பர்சன் சீமான் அவர்களையும் திமுகவையும் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு சோஷியல் மீடியால. அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் வணக்கம் டு ராஜா வியூஸ். கொஞ்சம் நாளாக வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் போடல, அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு லைக் அண்ணன் கண்டென்ட் கொடுத்துருக்காரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட வந்திருக்கோம். எஸ், விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாச்சு, எல்லாமே நடந்துருச்சு, ஏதோ பண்ணி வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும், ஆரம்பத்தில் திருமாவளவன் அப்படின்ற ஒரு நபர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, என்னைக்கா இருந்தாலும் நாங்கள் திமுக பக்கம்தான், உங்களுக்கு வேணும்னா நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் சரியா அப்படின்ற மாதிரி நம்ம டிவிகே கட்சியில் வந்துட்டு அவர் சேர்ந்து அவர் வந்து மெஜாரிட்டி கொடுத்து அந்த இதை வந்து வேணும் பண்ணியிருப்பாங்க. அவங்க சைட்லேருந்து வன்னியரசு அவர்களுக்கு வந்துட்டு ஒரு அமைச்சர் பதவியுமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சுமூகமாக தான் போச்சு. கொஞ்ச நாள் வரைக்கும் அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு திமுக தான் உனக்கு சும்மா சப்போர்ட்டு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவர், இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கல்யாண வீட்டுக்கு போனாலும் எழவு வீட்டுக்கு போனாலும் ஸ்டாலின் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரீல்ஸ் ஆச்சு, இவங்க ஆச்சு சரியே கிடையாது, இங்கே பார்த்தீங்களா இதை களவாண்டுட்டாங்க, அதை கொண்டுட்டாங்க, அதை பொண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்த நம்ம ஸ்டாலினுக்கு இப்போ திருமாவளவன் அவர்கள் பெரிய ஒரு டஃப் கொடுத்துருக்காரு. இப்போ போட்டியே என்ன அப்படின்னா, யார் அதிகமாக கதறது அப்படின்றது தான் போட்டி. சரிம்மா, ஸ்டாலின் கதறினாரு, திருமாவளவன் என்னம்மா கதறினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருப்பாரு, ஒரு திருமண விழாக்கு ஒன்று போயிருப்பாரு. அப்போ உதயநிதி அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் 2 பேர் வந்துட்டு நின்று உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க போல. ஏதோ சொல்லி பேசிட்டு இருந்தாங்களா, சிரிச்சுட்டு இருந்தாங்களான்னு தெரியல. மேடையில் ஏறினவர் மைக்கு வாங்கி இவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க, அது இதுன்னு சொல்லிட்டு அவர் மறுன்னு பேசிட்டு வந்துட்டாரு. சமீப காலமாக திருமாவளவன் அவர்களுக்கு சீமான் மேலையும் மற்றும் திமுக மேலையும் ஒரு பெரிய கடுப்பு இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒருத்தவங்க மேலே கடுப்பு இருக்குது அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் வெளிலலாம் காமிச்சிக்க மாட்டாரு. இப்போ வந்துட்டு அப்படியே எல்லாருக்குமே தெரிகிற மாதிரியே அண்ணன் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு போயிருக்காரு. இது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு சில சம்பவங்களும் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன சம்பவம் பார்க்கலாமா? முதல் சம்பவம், இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிஜேபியை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. பிஜேபி என்பது ஒரு இமயமலையை போன்ற அரசியல் இயக்கம். ஆக திமுக மாதிரியான அரசியல் கட்சிகள் கட்டாயத்தின் அடிப்படையில் எதிர்க்க வேண்டிய நிலையில் இருந்தாலும் அவர்கள் எதிர்க்கிற வரையில் அவர்கள் நமக்கு நட்பு சக்திகள். பிஜேபியோடு முதல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜகவோட நாளைக்கு திமுக வந்து எந்த டைம்ல வேணா ஹேண்ட்ஷேக் கொடுத்து கிளம்பலாம், ஓகேவா, அது வேற. இன்னொரு பக்கம் பாஜகவை வந்து யார் வந்து எதிர்க்கிறாங்களோ அவங்க வந்து நம்மளுடைய நட்பு சக்திகளா, இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஆமா, நம்ம அண்ணனோடது தீய சக்தி தூய சக்தி, இந்த சக்தியெல்லாம் போய் திருமாவளவனுக்கும் அதை இன்ஃபியூஸ் பண்ணி அவரும் வந்து சக்திகள் புக்திகள்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இது வந்து பயங்கரமா சீமானவர்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா. சீமானவர்களோட கட்சி தொடங்கினது எதற்காக அப்படின்னு பார்த்தா, தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் தேசிய மக்களுக்காகவும் மட்டுமே அவர் வந்து கட்சி தொடங்கினாரு. ஆனா இப்போ தமிழ் தேசியத்தை நோக்கி தான் அந்த கட்சி போதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சிருக்காரு. அது இல்லாம தமிழ் தேசியத்தை பார்ப்பனியத்திற்கு எதிராக நிறுத்தாமல், வடவர் ஆதிக்கத்திற்கு எதிராக நிறுத்தாமல், தெலுங்கர்களை எதிராக போய் நிறுத்தினார்கள், கருணாநிதி எதிர்ப்பில் கொண்டு போய் நிறுத்திவிட்டார்கள் விசிக தலைவர் திருமாவளவன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ் தேசியத்தை யாருக்கு முன்னாடி நிறுத்தணுமோ அவருக்கு முன்னாடி நிறுத்தாம கொண்டு போய் கருணாநிதி மேலே நிறுத்துறீங்க, கருணாநிதி ஒன்னு தமிழ் தேசியத்தோட துரோகியா அதுன்னு கேட்டிருக்காரு. ஐயா இல்லையா, கருணாநிதி அவர்கள் தமிழ் தேசியோட துரோகி இல்லையா, எங்களுக்கு தெரியாம போச்சியா, என்னையா சொல்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு லிட்டரலா. கருணாநிதி அவர்கள் தமிழ் மக்களை என்ன பண்ணாங்க அப்படின்றது இன்னமும் சில பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை அப்படின்னா சொல்லுங்க, அதுக்கு ஒரு பதிவு போடுவோம், ஓகேவா. காங்கிரஸ் எதுக்காக நம்ம எல்லாருமே வந்துட்டு இப்போ வெறுக்கிறோமோ, இப்போ அப்படின்னு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஆகட்டும் எல்லாருமே எதுக்காக வெறுத்தோமோ அதே விஷயம்தான் வந்துட்டு கருணாநிதி அவர்களை வெறுக்கிறதுக்கான ஒரு பெரிய காரணம். இதெல்லாம் தெரியாம எதையாவது வந்து வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நேரா எங்க வருவாங்க அப்படின்னா, பாருங்க சீமான் அவர்கள் திருமணம் பண்ண ஒரு தெலுங்கு பெண்ணு அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஐயா, அவங்க கூட்டத்துக்குள்ள நம்ம ஏன் போனோம்? நம்ம கட்சி சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து இல்லை வந்து மற்ற விஷயங்கள் பாலிடிக்ஸ் சார்ந்து பேசலாம் அப்படின்னா
திருமாவளவன் அவர்கள் புதுசா ஒரு வழி கண்டுபிடிச்சு அவர் வந்து புதுசா ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு சில பேர் புரியாம பேசினாங்க அப்படின்னா ஒரு நடிகருடைய பேரை சொல்லி இந்த நபரை மாதிரியே பேசுறியா அப்படின்ற மாதிரி. இப்போ திருமாவளவன் எந்த நிலைப்பாட்டுல இருக்காரு அப்படின்னே தெரியல. அண்ணன் இன்னைக்கு ஒரு பதிவு போடுறாரு, நாளைக்கு ஒரு பதிவு போடுறாரு. முந்தானேத்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா முக ஸ்டாலினாவது எந்த ஸ்டாலினாவது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க வந்து நாளைக்கு கை கோக்கலாம், ஆனா வந்துட்டு கை கோக்காம எந்த சக்தி எங்க கூட நிக்குதோ அதுதான் தூய சக்தி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. திருமாவளவன் அவருடைய நிலைப்பாடு எதுக்கு நாளுக்கு நாள் வந்து மாறிட்டே இருக்கு. ஒருவேளை அவருடைய கட்சியில இருந்து வண்டியரசு அப்படின்ற ஒருவருக்கு பதவி கொடுத்ததுனால மாறிட்டு இருக்கா, இல்ல வந்துட்டு எதனால மாறிட்டு இருக்கு அப்படின்றது வந்து ஒரு எண்ண முடியாத ஒரு கருத்தாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான எந்த மாதிரியான தலைப்புல உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றது நீங்க வந்துட்டு சொல்லுங்க. எதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. we'll talk about that. Do follow for such more content. இந்த மாதிரியான உங்கள் ஆதரவை நீங்க எப்பவுமே எங்களுக்கு வந்து கொடுக்கணும்.